டிஎன் செட். ஸோ 2018 இருக்குல்ல. ஸோ அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்ஏஆர் அண்ட் கேட்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட்டா இருக்கு. பாருங்க இந்த கொஸ்டின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கேட்ல கேட்டிருக்காங்க 2004ல. ஸோ அதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப 2018ல டிஎன் செட்ல எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் மொதற்கொண்டு அப்படியே இருக்கு. இது வந்து பாருங்க, இப்போ 2012 டிசம்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் கூட குடுத்துருங்க பாருங்க 84. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் சிஎஸ்ஏஆர்ல. பட் நமக்கு செட்ல எடுத்திருக்காங்க 2 மார்க்குக்கு 2018ல. ஸோ ஆப்ஷன் மொதற்கொண்டு சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2012ல நெட்ல எடுத்த கொஸ்டின். இது வந்து கேட்ல எடுத்திருக்காங்க 2018ல. ஸோ ஆப்ஷன் மொதற்கொண்டு அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நெட்டு ஜூன் 2011ல எடுத்தது. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் 77 அப்படின்னா, ஸோ 4 மார்க் கொஸ்டின். பட் டிஎன் செட்டுக்கு வந்து 2 மார்க்ல இத எடுத்திருக்காங்க. பார்த்துக்குங்க. அப்ப நம்ம எந்த லெவல்ல பிரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் செட்ல ஜூன் 2011ல தான். இப்போ ஒரே இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் இருக்கு. இதையும் அவங்க எடுத்திருக்காங்க. அதுலயும் பாருங்க. இந்த கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே பேப்பர்ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இதுவும் 4 மார்க் கொஸ்டின், சிஎஸ்ஐஆர் கொஸ்டின் தான். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க். இதுல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. இங்க கெடோலினியம் 2+ குடுத்திருக்காங்க சிஎஸ்ஐஆர்ல. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 3+. கொஞ்சம் ஆல்டர். இது பாருங்க ஜூன் 2012ல. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் தான். இது டிஎன் செட்ல 2 மார்க் எடுத்திருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின் தான். இது பாருங்க ஜூன் 2013. இது 2 மார்க் கொஸ்டின். டிஎன் செட்லயுமே 2 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் முதற்கொண்டு அப்படியே இருக்கு. சேஞ்ச் ஆகாம. நெக்ஸ்ட் பாருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா குரூப் தியரி கொஸ்டின் தான். ஸோ இதுவும் ஜூன் 2013 தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 37 டிஎன் செட்ல எடுத்திருக்காங்க. இதுவும் பாருங்க. இதுவும் 4 மார்க் கொஸ்டின் தான். டிஎன் செட்ல 2 மார்க் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூன் 2013லயே வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. இது ஒண்ணு 4 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இதுவும் 4 மார்க் தான். 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2013ல இருந்தே வந்திருக்கு. ஸோ சாரி இந்த 5 கொஸ்டின்ஸ். ஸோ இது ஒண்ணு இருக்கு இல்லையா? இதுவும் 4 மார்க் தான். பட் இங்க கொஞ்சம் சேஞ்சஸ். இங்க வந்து D6 குடுத்திருக்காங்க. இங்க வந்து வெறும் D மட்டும் தான் குடுத்திருக்காங்க. கேட் எக்ஸாம்ல பாருங்க. 2005ல கேட்ட கொஸ்டின்ஸ் நமக்கு டிஎன் செட்ல எடுத்திருக்காங்க டைரக்டா. இதுவும் பாருங்க. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஆப்ஷன் முதற்கொண்டு அப்படியே மாறாம இருக்கு இல்லையா? கேட் 2012ல கேட்டிருக்குது. இதுலயும் பாருங்க ஆப்ஷன் முதற்கொண்டு அப்படியே சேஞ்ச் ஆகாம சேம் ஆப்ஷன் தான் இருக்கு. உங்களுக்கு இங்கே சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதுதான் கொஸ்டின் நம்பர்லாம் அப்படியே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் அப்படியே செக் பண்ணி பாருங்க. கேட் 2004ல இந்த 49 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டைரக்டா நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிஎஸ்ஆர் லெவல் தான் எக்ஸாம் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீட் லெவல்ல என்சிஆர்டி லெவல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனா அங்க நம்மளால பாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றது சிஎஸ்ஆரை விட அட்வான்ஸாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் உள்ள இருக்கு. டிஎன் செட் வந்து கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம் தான். அதனால தான் என்ன பண்றப்ப நான் வந்து 2 எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வச்சிருப்போம். அதனால சிஎஸ்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஆர் அந்த கேட்ல இருந்தா கொஸ்டின்ஸை கட் பண்ணி போட்டு 110 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி டெஸ்ட் வச்சிருக்கோம். இன்னும் 2 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக்ல இருந்து 110 கொஸ்டின்ஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல்ல இருந்து 110 கொஸ்டின் சிஎஸ்ஆர் அண்ட் கேட்ல கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை மட்டும் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் 2 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதை எழுதிக்கிங்க.
மேக்ஸிமம் 40 மார்க் கன்ஃபார்மா வரும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு சிஎஸ்ஆர் அண்ட் கேட் கொஸ்டின்ஸ் தான். அவங்க வந்து நான் வந்து 2013 வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். நான் 2014, 15, 16 எதுவுமே பார்க்கல. ஸோ அதுல இருந்து நிறைய வரும். ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ 2018ல நடந்தது இல்லையா? ஸோ நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2013 வரைக்கும் தான். இன்னமும் 14, 15, 16லாம் இருக்கு. ஸோ அதுல எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் வந்திருக்கும். ஸோ அதை நான் இன்னும் பார்க்கல. ஸோ அப்போ நீங்க ஓல்டு கொஸ்டின்ஸ் நீங்க சிஎஸ்ஆர் அண்ட் கேட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். சரிங்களா? பாருங்க 4 மார்க் கொஸ்டின் சிஎஸ்ஆர்ல கேட்டதை நெட் செட் எக்ஸாமுக்கு வந்து 2 மார்க்ல எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க டிஃபிகல்ட்டி லெவல். இப்போ நீங்க எக்ஸாம் காலுக்கு போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? அவங்க என்ன கேட்பாங்கன்னு நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிக்கிறத ஸ்டாப் பண்ணிருங்க. இப்போ எக்ஸாம் ஹாலில் போய் நீங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மட்டுமே போடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஃபுல்லா ஒரு கொஸ்டின்ஸ் அரை மணி நேரத்துக்கு பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு ஃபுல்லா நீங்க ஒன்று எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்த உடனே ஆன்சர் போடுற மாதிரி உங்களுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படிதான் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிடணும். உங்களுக்கு நமக்கு 50 மார்க் கையில வந்துடும் அரை மணி நேரத்துல. அடுத்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும். அதாவது 2 ஆப்ஷனும் ரிஜெக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை மறுபடியும் இன்னொரு ரிவிஷன்ல நம்ம அடிக்கும்போது ஒரு 20 கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின் அடிச்சிருவோம். இதுல ஒரு 30 மார்க் வந்துடும். மொத்தம் நமக்கு 80 மார்க் ஆயிரும். ஒரு மணி நேரத்துல 80 மார்க் வந்துடும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ்ல 80 மார்க் எடுத்துடலாம். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதை நம்ம யோசிச்சோம் கீ பாயிண்ட் கொஞ்சம் மறந்துருக்கும். ஸோ மற்ற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணும்போது இந்த கொஸ்டினுக்குரிய கீ பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அப்போ ஒரு 20 கொஸ்டின் நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ அதர்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இல்லையா அப்படின்னு பார்த்த உடனே நீங்க என்ன சொல்றது நெகட்டிவ் மார்க் இல்லை நமக்கு இதுக்கு எப்படி யோசிச்சாலுமே ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அதனால ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு போகும் நீங்க வச்சுட்டு போயிட்டீங்கன்னா திரும்ப நீங்க அந்த கொஸ்டினுக்கு போகும்போது உங்களுக்கு மைண்டு யோசிக்கவே யோசிக்காது. சரிங்களா? ஸோ அதனால எதை முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவ் மார்க் இல்ல. இதுக்கு இதை வச்சுட்டு போவோம் நம்ம கடைசி வரைக்கும் யோசிச்சாலுமே நம்மளால கீ பாயிண்ட் அந்த கொஸ்டினுக்கு எடுக்க முடியாது அப்படின்ட்டு நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்க அப்படின்னா நம்ம திரும்ப அந்த கொஸ்டினுக்கு வந்து யோசிச்சு பார்க்கும்போது நம்ம மைண்ட் வந்து அதை நோக்கி போகாது. சரிங்களா? அதனால போன உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க பென் எடுத்துடக்கூடாது. சரிங்களா? ஸோ ரிலாக்ஸா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் பார்க்கணும். கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ முதல் கொஸ்டினுக்கு நீங்க பென் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல் அந்த எக்ஸாம் நம்ம அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு மேல போகுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை ரிலாக்ஸா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு ஸோ அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க போயிருங்க. அதர்வைஸ் அந்த கொஸ்டினே நீங்க ரொம்ப டைம் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருவோம். என்ன சொல்றது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இது வந்துரும். நம்ம என்ன சொல்றது ஒரு கடுப்பாகிருவோம் அந்த அந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் மத்த ஈஸியா வர கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் நம்மளால ஒர்க் அவுட் பண்ண முடியாம போயிரும். நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போனாலுமே அந்த முன்னாடி இருக்க கொஸ்டின் வந்து நம்ம மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த சின்ன கொஸ்டின் கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதனால பென் எடுக்காம ஃபர்ஸ்ட் என்ன என்னது ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ எந்த கொஸ்டின்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இந்த ட்ரிக்கை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? எடுத்த உடனே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டினுக்குள்ள பென் எடுத்துனா ஒர்க் அவுட் பண்ணிடாதீங்க. ரிலாக்ஸா பாருங்க. ஆல் த பெஸ்ட்.